அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஒரு பெரிய அமைதிக்கு அப்புறமா, பெரிய பிரச்சனைகளை சந்திச்சதுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் தாவேக தலைவர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு அரசுக்கு எதிராக. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த மாதம் கரூரில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய கொடுந்துயரம் என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எல்லோருக்கும் துயரை ஏற்படுத்திய சம்பவம். திரு விஜய் அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு துயரை ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா தன்னை நம்பி தன்னை பார்க்க வந்த ஒரு கூட்டம் உயிர் பறிபோய் விட்டு கவலை நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால ஒரு மாத காலம் அவர்கள் மனதில் ஏற்பட்ட வழியை கடந்து அவர்களை எல்லாம் சந்தித்து ஆதல் தெரிவித்த பிறகு அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்த விரும்புகிறார் என்று நம்புகிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தி என்று மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த மாபெரும் தீய சக்தி, ஏன்னா சக்தியில மிகப்பெரிய சக்தி நிறைய உண்டு, தீய சக்தியாக திமுக எம்ஜிஆர் பார்த்தார். எனவே அதை எதிர்கொள்வது, அதை வலிமையாக எதிர்த்து போரிடுவது என்பது சாதாரணமானதல்ல என்பதை விஜய் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும், உணர்ந்திருப்பேன் நம்புகிறேன். அதே போல ஒரு கட்டமைப்புள்ள ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்க முடியவில்லை என்பதும் நிதர்சனமான உண்மை. 2026 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். திமுகவுக்கு எதிர் திசையில் உள்ள எல்லோருமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம்தான். எனவே மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியை வீழ்த்துவதற்கு தனித்தனியாக நின்று நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு வாய்ப்பை அளித்துவிடக் கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்கள். எனவே அந்த மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் மிக சரியான முடிவெடுத்து திமுக வீழ்த்துவதற்கான அணியோடு இணைவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அப்படி இணைந்தால் மிகப்பெரிய அளவில் திமுக வீட்டுக்கு அனுப்படும். இதுவரை இல்லாத ஒரு தோல்வியை திமுக நிச்சயமாக நடக்கும். எனவே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசின் மீதான குற்றச்சாட்டு வைத்து அவர் தமிழக அரசை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருப்பது என்பது பொதுவாக அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய வாடிக்கையான விஷயம். அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கடந்த வாரம் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதியாக சென்று விவசாயிகள் பற்றிய துயரத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். அதுக்கு கூட திமுக சேர்ந்த அமைச்சர்கள் மறுப்பு சொன்னாங்க சட்டசபை நிகழ்ச்சிக்கு முன்பாக. ஆனால் அங்கே நேரடியாக சேர்ந்தவர்கள் பெண்களும் ஆண்களும் விவசாயிகள் கதை எழுதாங்க. எனவே இந்த விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விரோதமான ஆட்சியை திமுக வீழ்த்துவதற்கு விஜய் அவர்கள் நிச்சயமாக மிக சரியான முடிவெடுக்க வேண்டும் என்ற மக்கள் எண்ணத்தில் அங்கே வெளிப்படுத்த விரும்புகிறேன்.